அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், செருப்பு போட்டிருப்போம் அல்லது காலனி அல்லது ஷூ எது போட்டாலும் சரி. டூ வீலரில் காரில் போகும்போது பிரச்சனை இல்லை. நடந்து போகும்போது எவ்வளோதான் டூ வீலர் பயன்படுத்தினாலும் காரை பயன்படுத்தினாலும் ஒரு இடத்துல விட்டுட்டு கடைக்கு போகணும், ஒரு இடத்துல விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகணும், அல்லது ஒரு இடத்துல விட்டுட்டு மஸ்ஜிதுக்குள்ளே போகணும். சில தூரங்கள் நடந்து செல்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷூலேயோ செருப்புலேயோ காலனிலேயோ எதுலேயோ நஜீஸ் பட்டு விட்டால் அதை எவ்வாறு சுத்தம் செய்வது? மார்க்கம் லேசானதா, தீன் யுஸ்ருன் என்று படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், புத்தகங்களில் ஹதீஸ் கிதாபில் பார்த்துருப்போம். அதன் அடிப்படையில் பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க, இதா வத்திய அஹதுக்கும் பினஅலிஹி அல் அதா, யாரதாவது காலனியில் ஷூவில் செருப்பில் உங்களில் அதா அசூசை நஜீஸ் நஜாசத் பட்டுவிட்டால் அல்லது மிதித்து விட்டால் ஃபைன்ன துராபலஹு தஹூருன், அவருக்கு மண் போதும் சுத்தம் செய்வதற்கு, மண்ணே போதுமானதாக இருக்கிறது என்பதாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதற்கு அர்த்தம் என்ன, பொருள் என்ன? இந்த மண்ணில் நீங்கள் தேய்ச்சா போதும், கழுவுறது துடைக்கிறது அதெல்லாம் அப்பாற்பட்டது, மண்ணே போதுமானது என்பது மார்க்க சட்டமாக இருக்கிறது. இதா வத்தியல் அஸா பிஹுஃபைஹி, உங்களுடைய காலுறைகள் மீது, காலுறைகள் என்று சொன்னால் சாக்ஸாக இருக்கலாம் அல்லது ரெக்ஸின் மூலமாக மௌசா என்று சொல்வார்கள், இதில் நம்ம தைமம் பண்ணிலாம் தொழுவாங்க, அல்லது தோல் மூலமாக சாக்ஸ் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சாக்ஸில் வத்திய பட்டுவிட்டால் அல்லது நீங்கள் சாக்ஸ் போட்ட துணி சாக்ஸாக இருக்கட்டும், ரெக்ஸினுடைய சாக்ஸாக இருக்கட்டும், தோலால் ஆன சாக்ஸாக இருக்கட்டும், அதன் மூலமாக நீங்கள் நடக்கிறீங்க, நடக்கும் பொழுது, ஆஃபீஸில் நடக்கும் பொழுதோ இல்லை வீட்டில் நடக்கும் பொழுதோ அல்லது பள்ளிக்குள்ளே போகும் பொழுதோ சாக்ஸில் நஜீஸ் பட்டுட்டா பிஹுஃபைஹி, தன்னுடைய காலுறைகள் மீது, ஃபதஹூருஹுமா அத்துராபு, அந்த இரண்டு காலுறைகளுடைய சுத்தம், இரண்டு சாக்ஸுடைய சுத்தம், இரண்டு ஹுஃபைனுடைய சுத்தம், இரண்டு மௌசாக்களுடைய சுத்தம், அத்துராபு மண்ணு போதுமானதாக இருக்கிறது. என்ன, மண்ணில் லைட்டாக தேய்ச்சிக்கினா போதும். சாக்ஸ் என்பது கொஞ்சம் அது துணியாக இருப்பதன் காரணமாக தேய்க்கும் பொழுது முழுமையாக போகுமா என்பது தெரியாது. ஆனால் ரெக்ஸீனாக இருக்கும் பொழுதும் தோலாலான சாக்ஸாக இருக்கும் பொழுதும் இந்த ஹதீஸ் அதற்கு பொருந்தும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். துணியாக இருப்பதின் காரணமாக தேய்த்து கொண்டு கழுவ வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பது மார்க்க அடிப்படையில் எனக்கு தெரிந்த கருத்தாக இருக்கிறது. நூல் அபூ தாவூதில் இந்த ஹதீஸ், இரண்டு ஹதீஸ்களும் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலனியுடன் தொழுவார்கள், ஷூவுடன் தொழுவார்கள், காலுறையுடன் தொழுவார்கள். இன்னைக்கு கூட காலுறையுடன் தொழுகலாம், பள்ளிவாசலுக்குள்ளேயே இன்னைக்கு கூட சாக்ஸாக இருக்கட்டும், மௌசைன் ஹுஃபைன் மௌசா என்று சொல்லப்படுகின்ற ரெக்ஸினுடைய காலுறையாக இருக்கட்டும், தோலால் ஆன காலுறையாக இருக்கட்டும், அதன் மூலமாக ஃபர்தான தொழுகை கூட தொழுகலாம். அப்படி ஃபைதா ஜா அஹதுக்கும், ஒருவேளை உங்களில் யாராவது வந்தால், அல் மஸ்ஜித பள்ளிவாசலுக்கு, ஃபல்யக்லிப் நஅலஹு, தன்னுடைய காலணிகளை கலட்டிவிட்டு, ஃபல்யன்சுர் ஃபீஹா, அதை பாருங்க, கவனித்து பாருங்க, ஃபைன் ரஆ பிஹா ஹபசன், ஒருவேளை அதில் ஏதாவது நஜீஸ் நீங்கள் பார்த்தால், ஃபல் யுமிஸ்ஸஹு பில் அர்தி, அதை பூமியில் தேய்ச்சிக்குங்க, தும்மலியு சல்லி ஃபீஹிமா, அதற்கு பிறகு
அந்த இரண்டை கொண்டு நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுகிறார்கள். அதாவது நீங்க ஒருவேளை பிஹா ஹபசன், அதில் நீங்கள் ஏதாவது நஜீஸை பார்க்குறீங்க, சாக்ஸில் அல்லது ஹுஃபைனில் பார்க்குறீங்க, அல்லது ரெக்ஸினால் ஆன காலுறையில் பார்க்குறீங்க, பார்த்தால் ஃபல் யுமிஸ்ஸஹு பில் அர்தி, பூமியில் தேய்த்து கொள்ளுங்கள். சாக்ஸாக இருந்தால் ஏற்கனவே சொன்னேன், அது துணியால் ஆன சாக்ஸாக இருப்பதன் காரணமாக வெறும் தேய்ச்சா மட்டும் போகுமான்னு தெரியாது, தேய்த்த பிறகு கழுவ வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆனால் ரெக்ஸீனாக இருந்தாலும் அதே போன்று தோலால் ஆன காலுறையாக இருந்தாலும் சரி இது கூடும். எனவேதான் எந்த காலுறையில் மசா செய்வது என்ற கருத்து வேறுபாடுகள் எங்குமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உண்மையான உலமாக்களுடைய கருத்து என்ன, எந்த காலுறையில் மசா செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த காலுறை தோலால் ஆன காலுறையாக இருக்க வேண்டும், அல்லது ரெக்ஸினால் ஆன காலுறையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மசா கூடும் என்பது சஹீஹான ஹதீஸில் மூத்த பெரிய உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. எனவேதான் பாருங்க, அந்த மாதிரி ரெக்ஸினால் ஆன காலுறையாக இருந்தாலும் தோலாலான காலுறையாக இருந்தாலும் சரி தேய்த்து கொள்வது சுத்தத்திற்கு கூடும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப படிச்சுட்டோம் அல்லது ரொம்ப விளங்கிட்டோம்னு நினச்சிக்கிட்டு கூகுளில் பார்த்துட்டு இதில் படித்தவர்கள் கவனையின்மையின் காரணமாக தவறான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள். சாக்ஸ், துணியால் ஆன சாக்ஸில் மசா செய்வாங்க. அது கூடாது என்பது எனக்கு தெரிந்ததில்லை, உலமாக்களுக்கு தெரிந்த ஃபத்வாவாக இருக்கிறது. நீங்கள் பெரிய பெரிய மசாக்களை கேட்டுக்கூட பாருங்கள், கண்டிப்பாக கூடாது மசா செய்வது. அந்த மாதிரி காலுறையில் இப்போ சாக்ஸால் ஆன காலுறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தடவிக்கொள்வதும் கழுவ வேண்டும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இதில் மசா செய்வதே கூடாது. மசா எதில் கூடுமோ அந்த மாதிரி காலுறையாக இருக்குமா பட்சத்தில் நீங்கள் ஃபல் யுமிஸ்ஸஹு பில் அர்தி என்ற ஹதீஸுடைய அடிப்படையில் பூமியில் தேய்த்து கொள்வதும் ஃபதஹூருஹுமா துராபு என்ற அடிப்படையில் அந்த இரண்டு காலுறைகளுக்குடைய சுத்தம் மண் போதுமானதாக இருக்கின்றது என்ற ஹதீஸுடைய அடிப்படையில் ஃபைன்ன துராப லஹு தஹூருன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஷூல காலனியில் நஜீஸ் பட்டுவிட்டால் துராப் என்று சொல்லப்படுகின்ற மண்ணே போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட விஷயத்துடைய ஹதீஸுடைய அடிப்படையில் நமக்கு கூடும். ஆனால் துணியால் ஆன சாக்ஸின் மூலமாக தயமும் செய்யக்கூடாது, தயமும் செய்தால் கூடாது, ஜாயிஸும் கிடையாது. அதே போன்று அதை நஜீஸ் பட்டுவிட்டால் தேய்க்கவும் வேண்டும் கழுவவும் வேண்டும் என்பது மார்க்க சட்டமாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி ஹதீஸ் ஃபைதா ஜா அஹதுகுமுல் மஸ்ஜித ஃபல்யக்லிப் நஅலஹு என்று சொல்லப்பட்ட ஹதீஸ், இதனுடைய ராவி ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸுடைய கிதாப் இடம்பெற்ற கிதாப் முஸ்னத் அஹ்மதாகவும் அபூ தாவூதாகவும் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் மார்க்க சட்டங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன்.